ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகலூர் ஸ்டார்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, போன வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது நாங்கள் அயோத்தியா ட்ரிப் போனதோட நாங்கள் காட்பாடி ஜங்ஷன்லேருந்து ஏறினதுலேருந்து எங்கள் ரயில் பயணம் எப்படி இருந்துச்சு, ட்ரெயினில் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் வந்து எப்போ அயோத்தியாவுக்கு ரீச் ஆனோம், அது வரைக்குமே நான் வந்து ட்ரெயின் பற்றியான ஜேர்னி ஃபுல்லாக நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நாங்கள் திங்கட்கிழமை காலையில் வந்து பார்த்தோன்னா 10 மணிக்கு வந்து காட்பாடி ஜங்ஷனில் ஏறினோம். இப்போ வந்து புதன்கிழமை காலையில் ஒரு 10-10:30 வாக்கில் வந்து நாங்கள் அயோத்தியா வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ எல்லாரும் பயணிகளும் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பிஜேபிக்காரவங்க, இந்த மாதிரி இவங்களோட நம்ம வந்து பயணிச்சுட்டு வந்தோன்னா தர்மக்ஷேத்திரபுரம் அப்படின்ற இடத்துல தான் நம்மளை வந்து தங்க வைக்க போகிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் நாங்கள் வந்திருக்கோம். எல்லா ஏற்பாடும் காட்பாடி ஜங்ஷனில் ஏறினதுலேருந்து அயோத்தியா வரைக்கும் எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்லாமல் நாங்கள் சேஃபாக வந்து பார்த்தோன்னா அயோத்தியாவில் வந்து இறங்கியிருக்கோம். ட்ரெயின் இறங்கின உடனே இந்த பக்கம் வரணுன்னா மேலே வந்து மேம்பாலத்துலேருந்து ஏறி இந்த பக்கம் படியில் இறங்கணும். இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா தர்மக்ஷேத்திரபுரத்துக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் தான் ஆகும். ஆட்டோ எடுக்கணும் அப்படின்றவங்க 20 ரூபீஸ் கொடுத்தா ஆட்டோவில் வந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. அயோத்தியாவை பொறுத்தவரையிலும் ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா இல்லை 30 ரூபா, மேக்ஸிமம் அப்படின்னாலே 40 ரூபா தான். அதுக்கு மேலே வந்து நாங்கள் எந்த ஷேர் ஆட்டோவுக்கும் நாங்கள் கொடுத்ததே கிடையாது. இப்போ வந்து நம்ம தர்மக்ஷேத்திரபுரத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். உள்ளே இப்போ வந்து எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. உள்ளே போன உடனே ஒரு செக்இன் மாதிரி, ஜஸ்ட் ஒரு செக்இன் மாதிரி பண்ணிட்டு தான் விடுறாங்க. எல்லோரும் கழுத்தில் வந்து பாருங்கள் அந்த க்ரீன் கலர் ஐடி கார்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது இருந்தால் மட்டும்தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆரஞ்சு கலர் ஐடி கார்டு, 2 ஐடி கார்டு இருக்கணும். நாங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்தோம்னா அங்கங்கே வந்து டீ ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது தர்மபுரிலேருந்து டீ குடிக்க வந்து இந்த ஹோல் தர்மக்ஷேத்திரபுரத்தில் வந்து பார்த்தோம்னா 4-5 ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அதுக்கேற்றாப்புல அந்தந்த ஈஸ்ட்னா அது அந்த ஒரு 4-5 ஸ்டேட்ஸ்க்காக அங்கே ஃபுட்டு வந்து அங்கே கிடைக்கும். நம்ம வந்து சவுத்துக்காரவங்களுக்கு இந்த ஆந்திரா, நம்ம தெலுங்கானா, நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு தனி ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. காலையில் வந்தோடனே ஒரு நல்ல ஒரு டீயும் ரஸ்க்கும் கொடுத்தாங்க. நாங்கள் குடிச்சிட்டு இப்போ உள்ளே என்ட்ராயிட்ருக்கோம். உள்ளே என்ட்ரான உடனே ஆல்ரெடி வந்து நாங்கள் கரெக்டாக 1 மந்த் கழித்து தான் நாங்கள் போனோம். அங்கே சாமியை பிரதிஷ்டை பண்ணி கரெக்டாக 1 மந்த்து நாங்கள் வந்து 30th டே வந்து நாங்கள் அங்கே போய் இருக்கிறோம். ஆனால் 30 டேஸும் அவ்வளோ ஜனங்க வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க பிளேஸை. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரவங்களுக்கு, அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அந்த கேத்தாப்பில் வந்து அங்கங்கே வந்து தங்க வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து சேவா செய்கிறதுக்காகவே பாருங்கள் இந்த மாதிரி லேடிஸ் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இந்த தர்மக்ஷேத்திரபுரத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே வந்து இவங்க இடத்த கொடுத்து தங்க வைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு என்ன ஹெல்ப் வேணாலும், ஃபுட் ஸ்டால் எங்கே இருக்குது, இந்த மாதிரி நமக்கு வழிகாட்டுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய சேவகர்கள் வந்து அங்கே போய் சேவை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் தங்குறதுக்கும் ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு 25 ஜென்ஸு, 25 லேடிஸ் மாதிரி எல்லாம் பிரித்து தனித்தனியாக வந்து ரூம் மாதிரி கொடுக்க போகிறாங்க. இந்த வந்து இதுதான் டெம்பரவரியாக அமைச்சிருக்க டென்ட்ஸு. இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம டென்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து பார்த்தோன்னா வக்கப்புல் போட்டு அதுக்கு மேலே வந்து பெட்டு போட்டு நமக்கு வந்து போத்திக்கிறதுக்கு வந்து ரொசாய் கொடுத்துருந்தாங்க. இது வந்து லேடிஸ்க்கான பாத்ரூம் தான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வரவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அதை எடுத்தேன். நான் நல்ல சுடு தண்ணி அவைலபிளாக இருக்குது இங்கே குளிக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சாப்பாடு, மதியம் வந்து சாப்பாட்டுக்காக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டேட் வந்து எடுத்து நடத்திட்டுருக்காங்க. இங்கே சவுத் இண்டியன் ஃபுட்டு ஃபுல்லாமே ஆந்திராக்காரவங்க எடுத்து நடத்திட்டுருக்காங்க. ஆனால் நம்ம போகிறப்ப பயங்கர க்யூவாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. கம்பேரிங் வித் சவுத் இண்டியன் ஃபுட்டு கம்பேர் பண்ணும்போது மற்ற எந்த ஃபுட் ஸ்டால்லையும் இந்தளவு கூட்டம் எப்பயுமே இருக்காது. அன்றைக்கி கொடுத்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ரூம்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சரையூர் நதியை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம்.
இனி நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தர்மக்ஷேத்திரபுரம் ரீச் ஆன உடனே உங்கள் லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டிங்கன்னா யாருமே நம்ம லக்கேஜை வந்து யாருமே திருட்டு போகிறதோ அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததே கிடையாது. அங்கே நீங்கள் தைரியமாக அங்கே வச்சுட்டு உங்கள் வேல்யூபிள்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒன் செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சரையூர் ரிவரில் வந்து குளிச்சுட்டு கோயிலை பார்க்க நீங்கள் போயிடலாம். டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தோன்னா தெரியாமல் அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். எகெயின் இவ்வளோ தூரம் வந்து சரையூர் ரிவரில் குளிக்கலாம் எப்படி அப்படின்ட்டு திரும்பவும் எகெயினை வந்து இங்கே வந்து ஒரு குளியலை போட்டோம். இங்கிருந்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆகும். சரையூர் நதியில் குளிக்கிறவங்களுக்கு சூப்பராக ஏற்பாடாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பயமே இல்லாமல் இறங்கி குளிக்கலாம். இப்போ நாங்கள் சரையூர் நதியிலிருந்து அனுமன் டெம்பிள் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கிருந்து தான் ராம் மந்திருக்கு வந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கிட்டு போகலாம். இப்போ இத்தனை பேர் எங்கே போகிறாங்க? தமாஷா இருக்கா? ஒரே குஜாலாக இருக்கு. நாங்கள் இப்போ சரையூர் ரிவரில் குளிச்சுட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது என்னடா இவ்வளோ ஜனங்க நம்ம நேராக போயிட்டுருக்கோம், எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்கன்னு ஒரே டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் கோயில் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் ஜனங்களை பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு பயமாக இருந்துச்சு, எவ்வளோ நேரம் ஆகுமோ, ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்ட்டு. ஆனால் இந்த திருப்பதி கோயில் மாதிரியெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இந்த பட்டியில் போட்டு அடைச்சி அதுக்கப்புறம் 1 by 1 விடுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே போகிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் எங்கேயுமே ஸ்டாக்னேஷன் அப்படின்றதே கிடையாது. அயோத்தியாவில் பார்த்தோன்னா இந்த சரையூர் ரிவர்லேருந்து இந்த கோயில் வரைக்கும் அந்த ஒரு ரோடு மட்டும்தான் அப்படியே ஜேன்ட்டு இருக்குது. கடைகள்லாம் இருக்குது நிறைய. நல்லா இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி நம்ம அப்படியே போனாலே நமக்கு நம்ம இப்போ கிராமங்களில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னுமே அங்கே இருக்குது. இப்போ இந்த வண்டி வந்து கோயில் வரைக்கும் போகாது. எல்லா வண்டியும் அனுமன் மந்திர் வரைக்கும் தான். அங்கே இருந்து நம்ம நடந்து போகணும். தெரியல, கொஞ்சம் தூரம் ஆகும். அவங்க டான்ஸ் ரெடி ஆகுறாங்க. இந்த தெருக்கெல்லாம் நடந்திருக்கலாமோ தோணுது. ஒரு சார் ஏமாத்திட்டாரு. இவங்க எங்க போறாங்க? எங்க போயிட்டு இருக்கோம்க்கா? எங்க போற? அனுமன் மந்திர் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது நம்மளோட புண்ணிய பூமி. அடுத்த ராம் மந்திர் போகணும். எப்போ வந்தீங்க? நாங்கள் இன்னைக்கு காலையில தான் இங்கே வந்து இறங்கினோம். 200 வருஷம் மசூதி வச்சுருக்கோம். அப்போ அந்த மசூதி பார்க்க அத்தனை பேர் வந்தாங்களா? இங்கே ஒன்றும் தொழுகை பண்ணாங்க. அவளை எல்லாரையும் வர வச்சாங்க. இல்லை நம்ம சரி நான் என்னன்றேன்னா இந்த கோயில் வந்து இப்போ புதுசாக கட்டிருக்கனால நம்ம ஆளுங்க இத்தனை பேர் வராங்களா இல்லை இன்னும் வருஷம் இருந்தது. நான் அதை சொல்லக்கா. அதுதான் அது சந்தோஷத்தில் வராங்க இத்தனை பேர். அப்புறம் கம்மியாயிருவாங்க தானே. ஆட்டோமேட்டிக்காக திருப்பதி மாதிரி அப்பப்போ பழனி மாதிரி வந்து போவாங்க. இந்த ராமரையே வந்து குலதெய்வமாக வச்சுருப்பாங்களா, அவங்களுடைய நார்த் சைடு தான் கிருஷ்ணர் அதிகம் கும்பிடுவாங்க. ஒரு சாரர் வந்து ஹரஹர மகாதேவ், ஒரு சாரர் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. நாங்கள் இப்போ வந்து அனுமன் டெம்பிளில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இங்கேருந்தே ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு சைடு வாங்கிட்டோம். மழை வேறு தூறல் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி காளி தேவி, சாமுண்டேஸ்வரி இவங்க எல்லாருமே அலங்கரித்து வச்சுருந்தாங்க.
இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல் செக்கினோட தான் உள்ளே விடுறாங்க. இதுக்கு சாட்சி அருணா. இருங்க நம்ம மனோகரன் சாரும் பரிமளா மிஸ்ஸும் வந்து பார்த்தோம்னா ஐடி கார்டு வந்து சாரோடது மேடமும் மேடத்தோடது சாரும் வந்து மாற்றி போட்டிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது சரி பார்த்துட்டா என்ன பண்ணுறது, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்படின்ட்டு ஜஸ்ட் அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. இங்கே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கவுண்டர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தா மொபைலுக்கு தனியாக கவுண்டரும் பேகு சின்ன ஹேண்ட்பேக் கூட வந்து உள்ளே அலௌட் கிடையாது. எல்லாமே அங்கே கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் எல்லாமே பார்த்துக்குறாங்க. நம்ம கோயில் முடிச்சுட்டு வரும்போது பேக் சைடு ஆஃப் அந்த பில்டிங்கில் பேக் சைடில் போய் நம்ம திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் கோயிலேருந்து வெளியில் வந்தது பார்த்தா ஒரு 6:30 ஆகிடுச்சு. இப்போ 7 மணியில் வந்து அயோத்தியாவிൻ്റെ மெயின் வீதியில் வந்து நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஆட்டோவில் வரும்போது சொன்னோம் இல்லைங்களா, ரிட்டனில் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, எங்கே போயிட்டு வராங்கன்னே தெரியல அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் அதே வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இப்போ ஷாப்பிங்க்கு அப்படின்னு பார்த்தா ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் எந்த கடையும் இல்லை. தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் தீர்த்த சேத்திரம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? அது ஆட்டோக்காரருக்கு தான் தெரியும். 3 கிலோமீட்டர் ஆகும் சார். நான் 4 பேர் இருந்து போயிட்டு இருக்கோம். பாய் சொல்லுங்க. பாய். நாங்கள் இன்றைக்கி ராஜஸ்தான் ஸ்டேட்டோட ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். பார்த்தா நைட்டு வந்து ஃபுட்டு தான் இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கான ஃபுட்டு வந்து அங்கங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஃபுட் சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி அவங்களோட ஸ்டேட்டோட ஃபுட்டு. என்ன ரொட்டிக்கா? தந்தூரி ரொட்டியும் பச்சைப்பயிறுடைய ஒரு தால் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்வீட் கேசரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்வீட் வந்து ஐயா சாப்பிடுவார், காரம் வந்து நான் சாப்பிடுவேன். இப்போ காலைல வந்து டைம் வந்து 4 மணி 4:15 ஆகுது. இப்போ நாங்கள் திரும்பவுமே சாமி தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். ஹனுமான் கர்கியை பார்த்துட்டு ராமர் கோயிலில் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் ஆக போகிறோம். நாங்கள் 4:45 ராமர் கோயிலை ரீச் ஆகிட்டோம். அப்போவே கொஞ்சம் க்யூவாக தான் இருந்துச்சு, ஜனங்க கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு அரை மணி நேரம் லைனில் நின்றதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கோயில் வந்து நடை ஓப்பன் பண்ணுறது வந்து 6:45 மேலே தான். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தரிசனம் பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், அனுமன் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரையூர் நதியில் வந்து குளிக்க போயிடலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ காலைல டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆக போகுது. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம்னு பார்த்திங்கன்னா ஹனுமான் கர்கி. இப்போ வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலைல 5 மணிலேருந்து ஓப்பனில் இருக்கும். பட் ஆனால் ராம் மந்திர் வந்து பார்த்திங்கன்னா காலைல 6:30 மணிக்கு தான் ஓப்பனில் இருக்கும்.
நீங்கள் யாருன்னா போகணுன்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் 6:30 போய் லைனில் நிற்காமலே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலான்னா உள்ள கோயிலுக்குள்ளே போயிடலாம். அங்கே மெயின் தான் திறக்கல. ஒரு வழியாக காலையில் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா தரிசனம் அப்படின்றதுனால அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ சரையூர் ரிவருக்கு போயிட்டுருக்கோம். நேற்று இங்கே தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாரு எல்லாம் இங்கே தூங்கிட்டாங்க. ஆமாம்மா, இப்போ எதுக்கு சத்திரத்துக்கு போகிறேன்? இங்கேயே போட்டு தூங்கிட்டு இந்த இடம் ஒன்று இருக்கு. சரையூர் நதிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய வீணையுடைய சிலை இருக்கும். அந்த வீணை சிலைக்கு லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோன்னா நதி வந்து போகிற இடம் இருக்குது. அங்கே குளிக்கிறதுக்கு வந்து வசதிகள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லா கூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரோட்டில் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ் நம்ம நடந்தோன்னா சரையூர் ரிவர் வரும். அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு திரும்ப அப்படியே பேக்கில் திரும்ப ரிட்டன் வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த ரிவர் பிரிஞ்சு வர இடத்துல வந்து நம்ம அழகாக நிதானமாக குளிச்சுட்டு வரலாம். பாருங்கள், இந்நேரத்துக்கே வந்து பயங்கர கூட்டமாக இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து குளிக்கணும்னு நினச்சா முடியாது. அதனால் நான் சொன்ன மாதிரி வெளியில் வந்து ரிவர் வந்து பிரிஞ்சு வரத்துக்கான அந்த வீணை சிலைக்கு பக்கமே ரைட் சைடில் வந்து இருக்குது. அங்கே வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக நிதானமாக குளிச்சுட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன இடம், இந்த நதி வந்து பிரிஞ்சு வர இடம் இதுதான். இங்கே வந்து குளிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆழமெல்லாம் ரொம்ப இல்லை, நமக்கு நம்ம முட்டிக்கால் வரைக்கும் தான் வரும். அதனால் இங்கே தைரியமாக இறங்கி குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ராமரை பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ராமரை பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுடைய ஃபுட்டை ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுதான் அவங்க கொடுத்த வந்து பிரேக்ஃபாஸ்ட். காலையில் 8:30க்கெல்லாம் நாங்கள் வந்து எகெயின் நம்ம வந்துட்டோம்.
கரெக்டாக 11 மணிக்கு நமக்கு ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக காலையில் 4 மணிக்கு போயிட்டு 8:30க்குள்ளே தர்மக்ஷேத்திரபுரம் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்காங்க டென்ட்டுக்கு போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஷார்ப்பாக வந்து சேர்ந்துட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அயோத்தியாவோட ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்க்க போகலாம் வாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியாவுடைய ரயில்வே ஸ்டேஷன் கீழே பிளாட்ஃபார்ம் இது என்னது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கோம். என்ட்ரன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அணிலுடைய சிலையை அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே பேசிட்டே வரீங்க. சாயாத சாயக்கூடாது சாயக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா தாம் மெயின் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக் பஸ் பாருங்க, இதுதான் எலக்ட்ரிக் பஸ்ஸு. இது எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸு பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அயோத்தியாதாம் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்க ரோடில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஜங்ஷனுக்கு ஆப்போசிட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் பிஸியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாதாமுடைய ஸ்பெஷல் ஸ்ப்ரவுட்ஸ். அயோத்தியாதாம் முக்கிய கடை வீதிகளில் நம்ம இப்போ நடந்துட்டுருக்கோம். இதுதான் ருத்ராட்சத்தோட காய். இது காஞ்சதுனா தான் இது ருத்ராட்சமாக மாறும். அயோத்தியாவில் நான் பார்த்து வியந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னால் இதுதான். என்னென்னா கோதுமை மாவை உருண்டை கட்டி அதுக்குள்ளே வந்து பூரணம் மாதிரி எதையோ வைக்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. அதை வச்சு இந்த நெருப்புக்குள்ளே சூட்டுலேயே அது வந்து வேகும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தட்டி ஏதோ ஆளு போட்டு கொடுக்குறாங்க. இது அயோத்தியாவோட மெயின் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ஓகே, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம திரும்பவுமே எங்கே போயிட்டுருக்கோம்? இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம்.
ஸோ எங்களுக்கான ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா ஷார்ப்பாக 11 o'clock வந்து ஜங்ஷன் வந்துடுச்சு. ஜெய் ஸ்ரீராம். பாபா நீ ஃபோனை ஆட்டி விட்டுறாதப்பா. பாட்டு பாடுறாங்க. இப்போ சொல்லுங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். பாய் சொல்லுங்க. பாய் பாடுங்க. அயோத்தியா தாமுக்கு பாய் சொல்லுங்க. அயோத்தியா தாம் பாய் பாய். பாய் பாய் பால்ராம். சொல்லிட்டா நான் சொல்லுவேன். ஜெய் ஸ்ரீராம். जी जय श्री राम. शुक्रिया 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 सबको शुक्रिया. சுக்ரியா சுக்ரியா. सबको सबको शुक्रिया. जय श्री राम. அங்க ராஜஸ்தான் जय श्री राम. जय श्री राम जी. सबको शुक्रिया. सबको शुक्रिया. जय श्री राम. सबको அப்பா சாமி शुक्रिया धन्यवाद सुनने. धन्यवाद जी. सबको धन्यवाद. सबको धन्यवाद. जी धन्यवाद. सबको धन्यवाद. जय श्री राम. அவங்களுக்குலாம் எனர்ஜி வரும் தெரியுமில்ல. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீ ராம். தமிழ்நாடு இந்த பாட்டு பாருங்க சூப்பர் பாட்டு. என்ன பாட்டு? ஜெய் ஸ்ரீ ராம். எப்படி நம்ம வருவோம் அடுத்து வருவோமா ஸ்டேஷனை பார்த்து சொல்லிருங்க. நான் வருவேன் இப்படி திரும்ப போடுறாங்க. இது மொத்தம் இதாக இருக்கு. நம்ம அப்ளை பண்ணோம் வைங்க ஆதார் கார்டில் தூக்கி வெளியே எடுத்துருந்தோம். வர முடியாது. செக் பண்ணுறாங்க ஆதார் அது ஆட்டோமேட்டிக்காக போய் கம்ப்ளீட். நீங்க வேற வாங்க. சரி உள்ள வந்தாங்களா? எத்தனை பேர் கார்டே இல்லாம இதெல்லாம் சும்மா அந்த இங்கே ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அன்னைக்கான லஞ்சு. போன வீடியோலையும் நீங்கள் வாரணாசியுடைய நதியை பார்த்துருப்பீங்க, காசியுடைய நதி. இப்போ இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து எகெயின் நீங்கள் நதியை பார்க்கலாம். அங்க பாருங்க. அழகா அம்மனை கூட்டிட்டு போட்டை சுத்திட்டு இங்கே இருக்காம ஊருக்கு எது வரீங்க? என்ன வாழ்க்கை இது? ஒண்ணு எடு. நிலக்கரி கம்பெனி. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் கொடுத்தாங்க. ப்ரெட்டு, கட்லெட்டு, ஜாம், பட்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்லூர் ஸ்டார்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட அயோத்தியாவுக்கு பயணித்த யாத்ரிகர்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறீங்க. நாங்கள் வந்து ட்ரெயின் என்னென்னு பார்த்தோன்னா பாருங்கள். இந்த ட்ரெயினில் என்னோட பயணித்த ஹோல் ட்ரெயினில் யார் யாரெல்லாம் பயணித்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். S1லேருந்து S20 கோச் வரைக்கும் நான் முடிஞ்சளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 1-2 பேர் யாருன்னா விடுபட்டிருந்தா அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரெயின் வந்து ரொம்ப நேரம் நிறுத்தியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வீடியோ எடுத்திருக்கேன்.
அடுத்த நாள் வந்து லஞ்ச் வந்து பார்த்தோன்னா இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வெரைட்டி ரைஸு, சப்பாத்தி, அதுக்கான ஒரு தால் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு ஸ்வீட்டு, லட்டு மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அந்த நைட்டு வந்து ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா சப்பாத்தி, ரைஸு, அதுக்கான சப்பாத்திக்கு ஒரு மாதிரியும், தாலுக்கு வந்து சாதத்துக்கு வந்து தாலும் ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா ஸ்டேஷனில் இருக்கும். இப்போது காலையில் 7 மணி 5 நிமிஷம் ஆக போகுது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோன்னா இதுதான் வடையோட உப்புமாவோடு கொடுத்துருந்தாங்க. அடுத்து லஞ்சு, அந்த அன்றைக்கான லஞ்ச் இது. இந்த ட்ரெயின்லேயே லாஸ்ட்டு ஃபுட்டு இதுதான். அடுத்து ஷார்ப்பாக வந்து 11 மணிக்கு வந்து நாங்கள் காட்பாடி ஜங்ஷனில் இறங்கிட்டோம். அவங்கவுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இங்கே வந்து ட்ரெயினில் வந்து நிறைய பேர் பழக்கமாக இருக்கும். எல்லாம் வந்து குரூப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது, எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து மானாமதுரைக்கு போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த ஒரு சிறப்பான பயணத்தை ஏற்பாடு பண்ண ஆர்எஸ்எஸ்காரவங்களுக்கு எங்கள் சார்பாக வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த பயணம் வந்து இனிதே நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தா அயோத்தியாவுக்கு அடுத்து போகிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.